பெரியகுளத்தில் உள்ள நீதிமன்றத்தை தேனி நீதிமன்றத்திற்கு மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இந்த நீதிமன்றம் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து 100 ஆண்டிற்கு மேல் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பெரியகுளம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தை தேனி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு வரும் வியாழக்கிழமை மாற்றம் செய்ய நீதித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் பெரியகுளம் பகுதியில் உள்ள வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் பெரியகுளத்தில் அடையாளமாக உள்ள நீதிமன்றத்தை மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவதற்காக ஆலோசனை கூட்டம் நடத்திய வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்கள் திடீரென நீதிமன்ற மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி திண்டுக்கல் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் தேனி திண்டுக்கல் சாலையில் 30 நிமிடங்கள் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த பெரியகுளம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கிளம்பி சென்றனர். மேலும் பெரியகுளத்தில் செயல்பட்டு வரும் மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தை மாற்றம் செய்தால் பெரியகுளம் பகுதி மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர். பெரியகுளம் வழக்கறிஞர் சங்கம் பாரம்பரியமிக்க ஒரு பெரிய வழக்கறிஞர் சங்கமாகும். இந்த வழக்கறிஞர் சங்கத்துக்கு எந்த தகவலும் கொடுக்கப்படவில்லை. ஏற்கனவே தேனியிலே மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உள்ளிட்ட 15 நீதிமன்றங்கள் செயல்பட்டு வருகின்றன. அங்கே இடப்பற்றாக்குறை காரணமாக பல நீதிமன்றங்களிலே நீதிபதிகள் நியமிக்கப்படாமல் போதுமான கட்டமைப்பு வசதி இல்லாமல் செயல்படாமல் இருக்கின்ற சூழ்நிலையிலே பெரியகுளத்திலே நல்ல நிலைமையிலே இயங்கி வருகின்ற இப்போதான் 2017 தான் புதிய கட்டடம் கட்டப்பட்டது. பல கோடி 10 கோடி அளவிலே மதிப்பீட்டிலே புதிய நீதிமன்றங்கள் கட்டப்பட்டு நீதிபதிகளுக்கான குடியிருப்பு வசதிகளோடு சகல வசதிகளோட 4 நீதிமன்றங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே எங்களுக்கு வழக்கறிஞர்